பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு கேள்வி. வேதத்தில் மிகப்பெரிய விலங்கு எது? ஆர்வமுள்ளவர்கள் உங்கள் பதிலை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இன்றைக்கான வசனம் ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவரால் எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமாக செய்துவிட முடியும் என்று காட்டுகிறது. கர்த்தரிடத்தில் நாம் நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர் நமது அருகில் இருந்து எல்லா காரியங்களையும், நன்மைகளையும், தீமைகளையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு விரோதமோ நம்மை நெருங்க விடாதபடி காத்து கொண்டிருக்கிறார். இதற்காக இன்னொரு வசனம் சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனவே கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தை கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் நம்மை நெருங்க விடாதபடி, நம்மை பாதிக்காதபடி கர்த்தர் நமக்காக நமது அருகில் இருந்து யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? Be blessed in Jesus Christ. Amen.